தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. தலைப்பு: திடமனதே திரவியம். இன்றைய தேவ மனிதர் அத்தேனேஷியஸ். மண்ணில் பிறந்தது கிபி 293 ஆண்டு. விண்ணில் சென்றது 2-5-373 ஆண்டு. ஊர் அலெக்சாண்ட்ரியா. நாடு எகிப்து. தரிசன பூமி அலெக்சாண்ட்ரியா. கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்திற்காக நீங்கள் எப்பொழுதாவது நாடு கடத்தப்பட்டிருக்கின்றீர்களா? தன் வாழ்நாளில் 5 அரசர்களால் 5 முறை நாடு கடத்தப்பட்டார் அத்தேனேஷியஸ். கிரேக்க சபையில் சிறந்த வேத அறிஞர்களில் ஒருவர் அத்தேனேஷியஸ். வேத புரட்சியும் சபை பிரிவினங்களும் கடவுளின் பெயரால் கொடுமைகளும் நடைபெற்று வந்த காலத்தில் அனைத்து துன்பங்களின் மத்தியிலும் கிறிஸ்தவ விசுவாசங்களை தொகுத்து விசுவாசிகளை பலப்படுத்தி கிறிஸ்தவ சபைக்கு சிறந்த தொண்டாற்றிய மாமனிதர். பல முறைகள் இவர் பெயரில் அவதூறான குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டன. ஆரியஸ் என்பவரின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் இவருக்கு எதிரியானார்கள். சக்கரவர்த்திகளுக்கு சரியான வேத அறிவு இல்லாததால் இவர் அடிக்கடி நாடு கடத்தப்பட்டார். சபைகள் விசுவாசத்தில் தழைத்தோங்க வேண்டுமென்ற காரணத்தால் சகலவித துன்பங்களையும் அவர் மனநிறைவோடு ஏற்றுக்கொண்டார். அலெக்சாண்ட்ரியா நாடு பலமுறை அவரை இழந்து தவித்தது. 5வது முறை நாடு கடத்தப்பட்ட போது அலெக்சாண்ட்ரியாவில் பெரும் குழப்பம் ஏற்படவே அவர் மீண்டும் தன் நாடு திரும்பினார். 90 அத்தியட்சர்களை ஒன்றாக கூட்டி விசுவாச சத்தியங்களை தொகுத்து எழுதி அவைகளை சபைகளுக்கு அனுப்பி மக்களை விசுவாசத்தில் திடப்படுத்தினார். அவரின் வேத அறிவும் சுயநலமின்மையும் ஜெப ஜீவியமும் தூய வாழ்க்கையும் மக்கள் மனதை கவர்ந்தன. அதன் பலனால் திருச்சபைகள் வளர்ந்து பெருகின. அன்பரே, அசைக்க முடியாத விசுவாசம் உங்களிடையே உள்ளதா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. மற்றவர்களுக்காக உன்னை நீ மறந்துவிடு. மற்றவர்கள் ஒரு காலும் உன்னை மறவார்கள்.